கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் நம்ம குடும்பத்தை உயர்த்துவார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அடங்கி இருக்கணும். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். எப்படி ஒரு வீட்டில் குட்டி பிள்ளை இருக்கும், அப்பா வெளியே கூட்டு போவார், கரெக்டாக கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பார். அந்த பிள்ளை அப்பா கைக்குள்ளே இருக்கும். ரோட்டில் பஸ்ஸு போகும், வண்டி போகும், கரெக்டாக அப்பா கையை பிடிச்சி விடுவார். பிள்ளை அப்படியே அமைதியாக இருப்பான். ரோட்டில் பஸ்ஸெல்லாம் போகுது, வண்டிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தானே என் கையை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருப்பாள். கரெக்டாக கடைக்கு கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு. இந்த கடைசி காலத்தில் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம அப்பாவனுடைய கருத்துக்குள்ளே இருக்கணும். அவ்வளோதான். நான் செய்தி என்னன்னா அதுதான். ஏற்ற காலம். ஏற்ற காலம் அப்படின்னாலே அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், என்னென்ன காரியம் இருக்குது, வீட்டில் எவ்வளோ கடன் இருக்குது, எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். ஒரு தகப்பன் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் என்னென்ன தேவை இருக்குது எல்லாமே தகப்பனுக்கு தெரியும். நமக்கு அவர் பரமபிதா. நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும் அவருக்கு தெரியும். அவருடைய கரத்துக்குள்ளே தான் நம்ம அடங்கி இருக்க போகிறோம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், பிரதர் எப்படி பிரதர் அப்படிம்பாங்க. இல்லை இல்லை இல்லை, அவர் நமக்கு அப்பா. அப்பாவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருந்தால் உயர்வு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே கிஃப்ட் இருக்கு. சில குடும்பத்தில் கவர்மெண்ட் போஸ்டில் இருப்பாங்க, பெரிய அதிகாரத்தில் இருப்பாங்க. மேலான அதிகாரிக்கு என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து ஆகணும். ஏன்னா சட்டம் அப்படி. மாதம் மாதம் வீட்டில் லோன் கட்டிகிட்டு இருப்பாங்க, வீட்டில் பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கோம், குடும்பத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க. மேலே அதிகாரி சொல்லுவாங்க இத்தனாம் தேதிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிம்பாங்க. ராத்திரி பகலுமா அது வேலை பார்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா குடும்ப சூழ்நிலை. மேல் அதிகாரிக்கு அவ்வளோ கீழ்பட்டு இருப்பாங்க. நம்ம இந்த பூமியிலே பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்கிறோம், ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிறோம், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில தேவன் எதை எதிர்பார்ப்பார் அப்படின்னா, என் கைக்குள்ள நீ அடங்கியிருக்கியா? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். அப்படி அடங்கியிருக்கும் போது தான் ஆசீர்வாதம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அப்பாவுக்கு தெரியும் பாப்பாட்ட என்ன பேசணும், குடும்பத்தில் என்ன பேசணும் எல்லாம் தெரியும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, தகப்பனுக்கு தெரியும். பிள்ளைகிட்ட கரெக்டாக கேட்பாரு, என்ன படிச்சிருக்க, எப்படி படிக்க, எல்லாம் கேட்பாரு. அதே போல தான் தேவனுக்கு தெரியும் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் என்ன காரியம் இருக்குது, என்ன தேவை இருக்குது, எல்லாம் தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அப்போ நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவன். விசாரிக்கிற தேவனுடைய இருதயத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? விசாரிக்கிற தேவனுக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? அதுதான் நமக்கு தேவை. நம்ம அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் எல்லாமே சக்சஸ். உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் துக்கம், வேதனை, கவலை எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சிருங்க. அவர் மேலே வைத்து விடுங்கள். ஏன்னா அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த மாதம் என்ன தேவை இருக்கு அவருக்கு தெரியும். ஒரு சின்ன ஜோமனி முடிக்க போகிறேன். நிறைய குடும்பத்தில் நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய கவலைகள் இருக்கு. பாரத்தை எல்லாம் அங்கே வச்சிருங்க. நம்ம சுமக்க வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா, ஜெபிப்போமா, கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
தேவ திட்டத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. எங்களோட வாழ்க்கை தேவ திட்டமா இருக்கணும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆசீர்வதிங்கப்பா. முத்திரை போட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலனில திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேச ஜனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும், 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 ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவு மூலமா ஜெபிக்கிறோம்ப்பா. இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கும் அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுங்கப்பா. எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரத்யட்சமா ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா. அவனுடைய சிரசு மேல் ஆசீர்வதிங்கப்பா. வெளியில புறப்பட்டு போறாங்க எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும்ப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. படிக்கிற பிள்ளைகளை விசேஷமா ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்கோங்க. அவங்க இருக்கிற இடத்துல பலுகி பெருகணும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளுக்காக அதிகாலை வேலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய கவலை, அவங்களுடைய பாரம் எல்லாவற்றையும் நீக்கிங்கப்பா. கண்ணீரை எடுத்து போட்டுருங்கப்பா. எல்லா தேவையெல்லாம் சந்திங்கப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் அப்பா, விசாரிக்கிற தேவனாக கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஏற்ற காலத்துல தேவன் எங்களை உயர்த்த போற கிருபைக்காக அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா உங்க பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க சொன்னீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. வருஷத்துல சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. உங்க நாமம் மட்டுமே விடட்டுப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. பலரிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளை பொறுப்பெடுத்துக்கணும்ப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த குடும்பத்தை அப்பா தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்க. தீர்காயுசை கட்டிடுங்கப்பா. தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. யாரெல்லாம் என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, கம்பெனி போறாங்களோ, வியாபாரத்துக்கு போறாங்களோ, வேலைக்கு போறாங்களோ எல்லாரையுமே கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும்ப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவினால் அப்பா உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. கனிகளினால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கும். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க நாம மட்டும் விடுத்துப்பா. இன்னைக்கு எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. கடன் பிரச்சனை யாரெல்லாம் பாரத்தோடு இருக்காங்களோ அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி ஓடுங்கப்பா. கடன் தேவையெல்லாம் அப்பா எல்லா குடும்பத்துடைய காரியம் உமக்கு தெரியும்ப்பா. எத்தனை லட்சம் கடன் இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. அந்த கடனை அடைக்க ஒரு வாசல் திறந்தாங்கப்பா. ஒரு வாசல் திறந்தாங்கப்பா. ஒரு வாசல் திறந்தாங்கப்பா. கர்த்தர் கூட இருந்து உங்க நாமையை விடுத்தோம். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதாகாலங்களில் நம்ம நாடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் இருந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.